இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி தான் நீங்கள் ஏதாவது ஒரு புது விஷயத்தை கற்றுக்கும் போது உங்கள் பிரெயினில் வந்து நியூரான்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டிரைவிங் கற்றுக்கிறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி டிரைவிங்க்குன்னு தனியாக ஒரு செட் ஆஃப் நியூரான்ஸ் வந்து தனியாக வந்து பிரெயினில் ஃபார்ம் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு கார் ஓட்டும் போது ஓட்ட தெரியாமல் ஓட்டுறீங்க, அப்புறம் போக போக இப்படி சூப்பராக கார் ஓட்டுறீங்க. அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பிரெயின் நியூரான்ஸில் வந்து நீங்கள் கற்றுக்கிற விஷயங்கள் இப்படி தான் உங்கள் மைண்டில் வந்து நியூரான்ஸாக வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்டர் ஒன்று இருக்குது. என்னென்னா, நீங்கள் இப்போ கற்றுக்கிற விஷயங்கள் நீங்கள் ரிப்பீட் பண்ணாமல், அதாவது 48 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் ரிவைஸ் பண்ணாமல் விட்டீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்து 50% வந்து கட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது நீங்கள் அந்த கற்றுக்கிட்ட விஷயத்தை வந்து 50% வந்து மறந்துடுவீங்க. அதாவது மறந்துடுவீங்கன்னா ஃபுல்லாக மறந்துடுவீங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. அந்த கனெக்ஷன் வந்து கட் ஆகிடும். அதாவது நீங்கள் திரும்ப ரிவைஸ் பண்ணால் மட்டும்தான் அது உங்களுக்கு வந்து கரெக்டாக ஞாபகம் இருக்கும். அதனால தான் ரிப்பிட்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே மாதிரி தான் நீங்கள் சோகமாக இருக்கும்போதும் சரி, உங்கள் பிரெயினில் நீங்கள் எப்படி சோகமாக இருக்கீங்க, உங்கள் கண்ணிலேருந்து எவ்வளோ தண்ணி வருது, நீங்கள் எந்த அளவுக்கு மூட் ஆஃபாக இருக்கீங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே உங்கள் பிரெயின் வந்து இந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும். அது ஒரு காலத்துக்கு மேலே பக்காவாக ஸ்ட்ராங் ஆகிடும். பக்காவாக ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறமா நீங்கள் சோகமாக இருக்கிறதுக்கு காரணமே தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஒரு காரணத்தை வந்து உருவாக்கி சோகமாக்க வச்சிடும். இப்போ நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, இப்படி தான் நம்ம பிரெயினில் வந்து மெமரி உருவாகுது. 48 மணி நேரத்துக்கு நம்ம ரிப்பீட் பண்ணாமல் இருந்தால் நமக்கு வந்து மறந்து போயிடும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருச்சு. நம்ம அதை எப்படி சாதகமாக பயன்படுத்திக்கலாம்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிற விஷயத்தை வந்து தேர்ந்தெடுத்துக்கிட்டு டெய்லியும் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட அந்த விஷயத்தை வந்து கற்றுக்கங்க. அட்லீஸ்ட் 20 மினிட்ஸ்னாச்சும் நீங்கள் அதை வந்து கற்றுக்கணும். டெய்லியும் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. நோட்ஸ் எடுக்கிறது வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு எக்ஸசைஸ். அதை என்னென்ன பண்ணுறதுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். டிப்ரெஷன் இதெல்லாம் இப்படி தான் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது ஓகே. ஆல்ரெடி நாங்கள் இதே மாதிரி கவலை எல்லாத்துலேயுமே இருந்துட்டோம். இப்போ வந்து அப்படியே ஒரு நியூரான்ஸ் வந்து உருவாகிருக்கும். வருஷ கணக்கில் கவலையில் இருந்திருப்பீங்க. இப்போ அப்படியேப்பட்ட நியூரான்ஸ் வந்து உருவாகிருக்கும் ஸ்ட்ராங்காக. சரி, இப்போ நம்ம இதை எப்படி அதை அழிக்கிறது? அதே தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் என்ன சொன்னேன், 48 மணி நேரம் இல்லைன்னா அது வந்து மறந்துடும் நான் சொன்னேன்ல. அது வந்து ஸ்டார்டிங்க்கு மட்டும்தான். அதாவது நீங்கள் புதுசாக ஏதாவது கற்றுக்குறீங்க இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான் அது வந்து செட் ஆகும். வருஷ கணக்கில் ரிப்பீட் பண்ணி அந்த விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அது வந்து உங்கள் மைண்டில் நியூரான்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக வந்து பதிஞ்சிடும். அதை வந்து நம்ம எப்படி மாற்றணும்னா, அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டான ப்ரோக்ராமை வந்து நம்ம திரும்ப செய்யணும். அது சேட்னஸ் வந்து இப்போ ப்ரோக்ராமாக வந்து வருஷ கணக்கில் வந்து ஸ்டோர் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், ஹாப்பினஸ்ஸை வந்து அதே இடத்துல நம்ம வந்து ரீரைட் பண்ணணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரீரைட் பண்ண அந்த நியூரான்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கனெக்ஷன் வந்து கட் ஆகிக்கிட்டே வரும். கட் ஆகிட்டு நம்ம புதுசாக எழுதின ப்ரோக்ராம் வந்து உள்ளே வந்துடும். இது என்ன ப்ரோக்ராம்னு உளர்ற மாதிரி இருக்குல்ல. உண்மை என்னென்னா, நம்ம மூளை வந்து ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர். நம்மளோட திங்கிங் தான் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதை செய்யடா அப்படின்னு நம்ம கரெக்டாக அதுக்கிட்ட ப்ரோக்ராம் பண்ணோம்னா அது வந்து அதை செய்யும். அதுதான் அதுக்கான வேலை. வேணா இதை நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் இதுக்கு முன்னாடி லா ஆஃப் அட்ராக்ஷனில் இருந்த நபராக இருக்கலாம், இல்லை இப்போ புதுசாக வந்திருக்கலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகாதா அப்படிங்கிற டவுட் இருக்கலாம். அப்புறம் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாதா அப்படிங்கிற டவுட்டும் இருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் கற்றுக்கிட்டீங்கல்ல, அந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சு பாருங்கள். ஞாபகம் இருக்கிறது வேறு, சும்மா அப்பப்போ வந்துட்டு போகும் தெரியுமா, அது வேறு. அதாவது நம்ம ஏதாவது வேலை ஒன்று செஞ்சிட்ருப்போம், திடீர்னு பார்த்திங்கன்னா இதை பண்ணலாம் அப்படின்னு வந்து இப்படி பண்ணலாமில்ல அப்படின்னு ஞாபகம் வருதுல்ல, அது நான் சொல்லலை. நீங்கள் உங்களையே அறியாமல் அந்த விஷயத்தை வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அதுதான் ஒரிஜினல் ஞாபகமாக இருக்கிறது. அதுதான் ஆள் மனசில் பதியிறது. அது எப்படின்னா, இந்த நியூரான்ஸ் வந்து ரொம்ப ஹார்டாக வந்து நியூரோ பாத்வேஸாக வந்து மாறிடும். அப்போ தான் வந்து நாம் நினச்சது வந்து நடக்கும். ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து ஒரே விஷயத்தை திரும்ப கற்றுக்கிட்டு இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிப்பீட்டடாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு கோல் இருக்கலாம். நீங்கள் செய்கிற விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக ரிப்பீட்டடாக ஒரே மாதிரியே வந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கணும். பாசிட்டிவ் திங்கிங் மட்டும் போதுமா? கிடையாது. பாசிட்டிவாக இருக்கிறது, பாசிட்டிவாக நிற்கிறது, பாசிட்டிவாக நடக்கிறது, மொத்தத்தில் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும். இது முடியுமான்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்கில் முடியவே முடியாது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த ஹேபிட் வந்து உங்கள் மைண்டில் வந்து ப்ரோக்ராம் ஆகிட்டே இருக்கும். என்னால் பாசிட்டிவாகவே திங்க் பண்ண முடியல, என்னால் பாசிட்டிவாகவே யோசிக்க முடியல, என்னால் சந்தோஷமாகவே இருக்க முடியல. அதாவது இவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னா, சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க, மைண்டில் உருவாக்கிக்கோங்க. ஏன்னா நீங்கள் உருவாக்கினாலும் சரி, நீங்கள் நிஜத்தில் சந்தோஷமாக இருந்தாலும் சரி, மைண்டில் அதை நீங்கள் உருவாக்குனீங்கனாலும் சரி, உங்கள் மைண்டுக்கு வந்து அதை வித்தியாசப்படுத்தி பார்க்க தெரியாது. என் பழைய வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் அதை வந்து நீங்கள் டெம்பரவரியாக நீங்கள் அதை வந்து மைண்டுக்குள்ளே வந்து அதை உருவாக்கிக்கோங்க. உருவாக்கிட்டு அதையே ஃபீல் பண்ணுங்கள்.
அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நியூரோ பாத்வேஸ் வந்து ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். ஸ்ட்ராங்காக ஆரம்பித்ததுக்கப்புறம் அது மாதிரி நீங்கள் இப்போ நடந்துக்க ஆரம்பிப்பீங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே.